மக்களே ஒரு வழியாக நம்மளுக்கு அப்கமிங் வர போகிற எமோட்ஸ் பண்டல்ஸ் கன் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துட்டானுங்க ஒரு வழியாக மெயில் பாக்ஸில். அது இல்லாமல் என்னென்ன பண்டல்ஸ் வரப்போது என்ன வரப்போகுதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இதுதான் கைஸ் நம்மளுக்கு மெயிலில் வந்து கன் கலெக்ஷன்ஸ் அண்ட் எமோட் அப்கமிங் வரப்போகுது. கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு 4 நாள் முன்னாடி வர மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டேட் கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் இந்த ஃப்ளைங் டென் மாதிரி கொடுத்துறாங்க. ஸ்குவாட் எமோட் 4 பேர் என்னது விளையாடுற மாதிரி ஜாலியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M60 வந்து புதுசாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதோட மேக்ஸ் எமோட் இந்த M60 சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட்ல நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாக்பை கொலாபரேஷனோட போகிறாங்கன்னு தெரியல. பாக்பையில் வர அம்பு ஒரு சீனெல்லாம் வச்சுருவாங்க. ரெண்டாவது ட்ரெண்டிங்காக இந்த ஷார்ட்ஸில் ட்ரெண்டிங்காக போய் இந்த சைக்கிள் வீடியோ சூப்பராக ஒரு அமௌண்ட் கொலா பண்ணி விட்டுருவாங்க. இது ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த பூ போல தான் எனக்கு என்னவோ பண்ணலாம் செட் ஆகல, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அமௌண்ட் விட்டுருக்கா. இதே கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. ஸ்டாண்டிங் அமௌண்ட் அதான் நம்ம நந்தினே ஓடும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இது. ஆனால் எனக்கு இது பெஸ்ட்டாக தோணலை, உங்களுக்கு எப்படின்னு தெரியும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்புறம் தெரிய அமௌண்ட் புதுசாக மாற்றிருக்காங்க. அது இந்த அமௌண்ட் நல்லா தான் இருக்குது, ஆனால் போட்ட நம்ம காட்டிடுவாங்க. அப்புறம் டியோ அமௌண்ட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அமௌண்ட் நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உள்ள ஃப்ரீ ஃபயர் விளாட்ற மாதிரி கொடுத்துருந்தா வீடியோ விளாட்ற மாதிரியே கொடுத்துருவாங்க. அது எனக்கு செட் ஆகல. ஸோ ஆனால் இந்த அமௌண்ட் ஓரளவுக்கு ஓகே, 2 பேருக்கு ஜாலியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டல் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் வந்து ஒன்று விட்டுருக்கேன். ஆனால் கொலை பண்ணி அப்படியே ஒரு ஸ்கின் மட்டும் மாற்றி விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரெட் கலரும் பார்த்துருக்கேன், ப்ளூ கலரும் பார்த்துருக்கேன். அது இல்லாமல் இந்த ஸ்கின் கொடுக்குறான் பண்டல் ஸ்கின்க்கு. இந்த ரெட் அண்ட் பிளாக் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாஸ்க்கு தவிர மீதி சட்டை ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது, பேண்ட்டு நல்லா இருக்குது. அப்புறம் இந்த சட்டை கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஆனால் இது எல்லாமே டைமண்ட் ஈவெண்ட்டில் தான் விடுவோம். அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இதில் கொண்டு நல்லா இருக்குது மக்கள், இதில் கொண்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இப்போ ரீசெண்டாக விட போகிறாங்க இந்த பண்டல் விட்டுருக்கான். ஸோ நல்லா இருக்குது. அந்த சட்டை மட்டும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டல் சேம் அதே கலரில், வேறு எதுவும் எஃபெக்டெல்லாம் எதுவும் கொடுக்கானா. ஆனால் செம்மையாக இருக்குது. ஃபீமேலுக்கு அந்த ரெக்கை வருது ஒன்றும் செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பண்டல்ஸ் விட்டுருக்கானுங்க. ஸ்டெப்பாக காட்டுறதுன்னா மம்மி மாதிரி கொடுத்துருக்கான். மம்மி நல்லா இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஆனால் கொஞ்சம் டம்மி மாதிரி இருக்குது எனக்கு. அதுக்கு அடுத்த பண்டல் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் மட்டும் நான் ஏதோ ஒரு பண்ணி இதில் பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. அது கூட அந்த அனிமி கேரக்டர் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்று அனிமியில் வந்த மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ ஆனால் இதெல்லாம் ஒன்று பார்க்கறதுக்கு செம்மையாகவும் சூப்பராகவும் இருக்குது. இந்த பண்டல் தான் வெஸ்ட் பண்டல் கொஞ்சம் சுமாராக இருக்குது. வேறு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் எஃபெக்ட் கொடுக்கானோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு 2 பண்டல் கொடுத்துருக்கானுங்க. இந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாக இந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மெயில் பண்டல் விட்டுருக்கான், ஃபீமேல் பண்டல் விட்டுருக்கான். இது வந்து எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் எமோட் செக்ஷனில் வந்து நான் எமோட் செக்ஷன் காட்டல. அப்புறம் பேனர்ஸ்லாம் இது சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு. அதையும் நான் ஷோ பண்ணிவிட்டேன், கிளைம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மெயில் பாக்ஸில் எனக்கு அனுப்பிச்சிருக்குது. ஒன்று ப்ரூஃபோடு காட்டுறேன். ஸோ அது கீழே அப்புறம் எமோட் செக்ஷன் நம்ம கிளைம் பண்ணிடலாம். எல்லா எமோட்ஸும் நல்லா இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஒன்று யூனிக்காக சொல்லி அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டல்ஸ் மொத்த பண்டல்ஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒன்று நல்லா இருக்குது, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. அடுத்தது நம்ம கன் செக்ஷனில் போயிடலாம். கன் செக்ஷனில் இது ஒன்று மட்டும்தான் லெஜெண்டரி விட்றான். அதுவும் டாப் அப் தான் விடுவான் கண்டிப்பாக. இது சும்மா கொடுத்துட மாட்டேன் எந்த யோகனும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கன் ஸ்கின் இதெல்லாம் ஒன்றா காட்டி உங்களுக்கு போர் அடி வரும்ல, அதனால் நான் ஸ்கிப் பண்ணினே காட்டுறேன். ஸோ மொத்தமாக கிளைம் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நல்லா இருக்குதா இல்லையான்னு பர்சனல் பேசுவோம். ஸோ கமெண்ட் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஐடிக்கவே வேணுமா வேணாமான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மக்களே. இப்போ புதுசாக ஒரு கன் ஸ்கின் விட்டுருக்காங்கல்ல, ஒரு கன்னை பிடிக்காது நிறைய பிளேஸுக்கு பிடிக்காத கன் ஸ்கின் கூட ஸ்கின் விட்டுருக்கான். ஸோ வேணுன்றவங்க ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம், இதை வந்து டாப் அப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாமா? அது இல்லாமல் பிடிச்சிருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஐடியாவே வேணுமா வேணாமான்றதே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நான் டேரெக்டாக அனுப்புகிறேன். எந்த பண்டல் வந்தாலும் இந்த அனிமேஷன் பண்டல் மட்டும் நான் கண்டிப்பாக எடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். எடுக்கலாமா வேணாமா, அது எவ்வளோ டைமண்ட் ஆகும், அது எடுக்கிறதுனால பெனிஃபிட் இருக்கா இல்லையான்றது நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்ல போகிறீங்க. ஸோ உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். பாய் கைஸ்.